வாயால் மட்டும்தான் அவங்க பேசுகிறாங்க தவிர செயலில் எதுவுமே இல்லை. முக்கியமாக நந்தினி ரேணுகா பேச வேண்டிய இடத்துல பேசாமல் தலையாட்டி பொம்மைகளாக இருந்துட்டு வர்றது எரிச்சல் ஏற்படுத்துது. அதுலேயும் தர்ஷினி காணாமல் போய் கிட்டத்தட்ட 3 நாட்கள் ஆகியும் இப்போ வரைக்குமே எங்கே இருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரியா கண்டுபிடிக்காம கதை திசை திரும்பிருச்சு. இதில் ரேணுகா, நந்தினி, ஜனனி அண்ட் ஈஸ்வரி இவங்க எல்லாருமே தர்ஷினி இருக்கிற இடத்துக்கு போயும் கடைசியில் ஒன்றும் இல்லாமல் தான் திரும்பி வந்திருக்கிறாங்க. போதாக்குறைக்கு குணசேகரன் வக்ர புத்தியை காட்டிட்டு ஜீவானந்தம் அண்ட் ஈஸ்வரி தான் எல்லாத்துக்குமே காரணம், விசாரணை பண்ணுங்க இந்த மாதிரியா கேவலமாக பேசிட்டு வராரு. அதுக்கேற்ற மாதிரியா கோர்ட்டில் விசாரிச்சப்போ இவங்க மேலே தான் தவறு இருக்கிறது போல விசாரணைக்கு உத்தரவிட்டிருக்கிறாங்க. இதற்கிடையில் தர்ஷினி என்ன ஆனாங்க, மறுபடியும் அந்த கும்பல் கிட்ட சிக்கிட்டாங்களா, இந்த மாதிரியா பல கேள்விகளை எழுப்பிட்டு வருது. இதை தொடர்ந்து குணசேகரன் செஞ்ச மட்டமான வேலையை புரிஞ்சுக்கிட்டு வீட்டில் இருக்கிற சக்தி அண்ட் கதிர் எல்லாருமே வீட்டை விட்டு வெளியேற போகிறாங்க. மாரிமுத்து அவர்களுடைய மறைவிற்கு அப்புறமா இந்த எதிர்நீச்சல் சீரியல் வந்துட்டு ஒரு வகையான